ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதில் ஒருத்தங்க ஸ்ரீலங்கா காரர். அவர் பல வீடியோஸ் பார்க்கறல அவருக்கு ஒரு டவுட் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பி கேட்டார். இதில் அக்ஷய ராசி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டிருக்காங்களேம்மா, இது என்னம்மா அக்ஷய ராசி, அதை பார்த்து தான் பலன் சொல்லணும்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. இப்போ நான் சொன்ன பேர் சரியான உச்சரிப்பா இல்லை தப்பாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் எப்படி எங்களை பற்றி பேசலான்னு கேட்டுட்டு வந்துடுவாங்க. அதனால் அது தப்பான உச்சரிப்பாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு தான் இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறப்போம். ஆனால் இப்போ நம்ம நட்சத்திரம் மாறிடும். அது அக்ஷய ராசி, அக்ஷய நட்சத்திரம், அதில் தான் நீங்கள் கணக்கெடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்தவர் சொல்லியிருக்கார். அதில் கீழே கமெண்ட்ஸில் தான் எனக்கு ஒன்றுமே புரியல. நன்றி குருஜி, நீங்கள் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு அப்படியே புரிஞ்சுது, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இது கேட்கறதுக்கு, இப்படியெல்லாம் விஷயம் இருக்கா, இப்படியெல்லாம் கமெண்ட் இருக்குது. எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ், என்னது அது புதுசாக இருக்குது அக்ஷய ராசி, அது தெரில. எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் வேதிக் அஸ்ட்ராலஜி, கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி முறை, எங்கள் கேபி முறை எல்லாத்துலேயும் தசாபுத்திகளில் என்ன மாற்றம் இருக்குது, தசாபுத்திகளை எப்படி மாற்ற முடியும்? பேர் வேணால் புதுசாக வச்சுக்கலாம், புரிஞ்சுதுங்களா? இப்போது அக்ஷய ராசின்னு வச்ச மாதிரி நாளைக்கு அச்சிதா ராசி, அச்சிதா ராசி, மல்லிகா ராசி, சுமதி ராசி, இன்னும் கூட எவ்வளோ வச்சுக்கலாம், சுமித்ரா ராசி, காஞ்சனா ராசி, அந்த மாதிரி என்ன பேர் வேணாலும் ராசிக்கு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே போகிற விஷயத்தை எதுவும் மாற்ற முடியாது. சரிங்களா? தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், யாரும் குழம்பிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு ராசி பேரை சொல்லி, ஒரு பேரை சொல்லி ராசின்னு சொன்னாங்கன்னா அதுக்காகலாம் குழம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, அந்த விஷயம் என்றைக்குமே மாறாது, மாற முடியாது. புரியுதா? சில விஷயங்கள் யாருனாலையும் மாற்றவே முடியாதுன்னு இருக்கிற ஒரு சில விஷயங்களில் இதுவும் ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயந்தான் இது. நம்ம ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறப்போம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 23 மணி நேரம். டிகிரி கணக்கில் பார்த்தோன்னா ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட். டிகிரி இல்லாமல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 23 மணி நேரங்கள் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதை தான் நம்ம 4ஆக பிரிக்கிறாங்க. முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு 4 பாதங்களாக ஒரு நட்சத்திரத்தை பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அது எப்போ பிறந்தோம், எந்த நேரம் பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதெல்லாம் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ சனி தசையில் பிறக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் சனி தசை எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா, 3 நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்தால் மட்டும்தான் சனி தசை வரும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரங்கள். அப்போ உங்களுக்கு முதல் தசையாக சனி தசை வருது, நீங்கள் பிறக்கும் போதே சனி தசையில் தான் பிறக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும். இப்போது நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை 120 வருட காலங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அதாவது பூச நட்சத்திரம், பூசத்துக்கு அப்புறம் சனியுடைய பூசம், அதுக்கப்புறம் புதனுடைய ஆயில்யம். பூசத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது ஆயில்யம் வரும். இதுவே அனுஷத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அடுத்தது கேட்டை வரும். புதனுடைய கேட்டை வரும். புதனுடைய ஆயில்யம் வராது, புதனுடைய கேட்டை வரும். சரிங்களா? உத்திரட்டாதியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அடுத்தது புதனுடைய ஆயில்யம் வராது, புதனுடைய கேட்டை வராது, புதனுடைய மீனம் வரும். புரிஞ்சுதுங்களா? இது நம்மளோட இதில் மண்டலங்கள் இருக்கும், நட்சத்திர மண்டலங்கள்னு சொல்லி மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம் அப்படின்னு 3 மண்டலங்கள் இருக்கும். அப்படி 3 மண்டலங்கள்லையும் ஒவ்வொரு மண்டலத்துலேயும் 9 கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களை வச்சுருக்கோம். முதல் மேஷ மண்டலத்தில் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கும். கேதுவுடைய அஸ்வினி, சுக்கிரனுடைய பரணி, சூரியனுடைய கிருத்திகை, சந்திரனுடைய ரோகிணி, செவ்வாயுடைய மிருகசீரிஷம், ராகுவுடைய திருவாதிரை,
குருவுடைய புனர்பூசம், சனியுடைய பூசம், புதனுடைய ஆயில்யம். இந்த 9 நட்சத்திரங்களும் கடகத்தோட முடிஞ்சு போயிடும். மேஷத்தில் தொடங்கி கடகத்தோட முடிஞ்சு போயிடும். இது 9 நட்சத்திரங்கள். இப்போ இந்த 9 நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இப்போ பூசத்தில் பிறந்தாங்க அப்படின்னா, பூசம் நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை எந்த பாதத்தில் பிறக்குதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நாள் சனி அந்த சனியுடைய நட்சத்திரம் கிட்டத்தட்ட கணக்கு தான், பர்டிகுலர் கணக்கு இல்லை. ஐயோயோ நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கலாம் கேட்காதீங்க. கிட்டத்தட்ட 23 மணி நேரங்கள் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது முதல் அந்த நட்சத்திரத்தை 4ஆக பிரித்தோம் அப்படின்னா, முதல் பகுதியை முதல் பாதம் அப்படின்னு சொல்கிறோம். 4ஆக பிரித்ததில் 2வது பகுதியை 2வது பாதம், 3வது பகுதியை 3வது பாதம், 4வது பகுதி 4வது பாதம். ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி 20 மினிட். அப்படி தான் நம்ம கணக்கு போடுறோம். இப்போது சனியுடைய அந்த பூச நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தாரு அப்படின்னா, சனி தொடங்கினதும் பிறந்திருக்கார். அப்போது அவருக்கு அந்த சனியுடைய தசா வருடம் தெரியும் இல்லையா, 19 வருட காலம் சனி தசை இருக்கும். ஸோ முதல் பாதத்தில் பிறந்தாரு அப்படின்னா 19 வருஷம் எவ்வளோ வரும்? 4.25 வருடம் ஒரு பாதமாக இருக்கும். சனி தசை முதல்ல ஒருத்தங்க பிறந்தா 4.25 வருஷம். இது எல்லாமே அப்ராக்சிமேட் டைமிங் தான், ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை. நான் சும்மா வாயில் சொல்கிறேன். 4.25 வருஷம் முதல் பாதம், அடுத்த 4.25 வருஷம் 2வது பாதம், அடுத்த 4.25 வருஷம் 3வது பாதம், அடுத்த 4.25 வருஷம் 4வது பாதம் வரும்போது தான் 19 வருட காலம் நடக்கும். அப்படி முதல் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த 4.25 வருஷத்தில் ஏதோ ஒரு டைமில் இருக்கும். 19 வருடத்தில் முதல் 4 வருடங்கள் போயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட லைஃப் டைமில் கிட்டத்தட்ட 15 வருட காலத்திலிருந்து 19 வருட காலம் சனி தசை தான் இருக்கும். ஸோ அவங்களோட வயசில் 15 வருடங்களை கடக்கிற வரைக்கும் அல்லது 19 வருட காலம் வரைக்கும் சனி தசையிலேயே தான் அவங்க இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்படி அவங்க சனி தசையில் இருக்கும்போது மற்ற 9 கிரகங்களும் புத்திகளை நடத்தும். சரிங்களா? சனி தசையில் முதல் சனி புத்தி, அப்புறம் புதன் புத்தி, அப்புறம் கேது புத்தி, அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி, அதுக்கப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி முடிஞ்சு திரும்பியும் சனி புத்தி அங்கே வராது. ஏன் வராதுன்னா முதலே சனி புத்தி முடிஞ்சிருச்சு. குரு புத்தியோட அவங்களுக்கு கடைசி புத்தி குரு புத்தியாக இருக்கும். குரு புத்தியோட அவங்களுக்கு சனி தசையே முடிஞ்சிரும். முதல் பாதத்தில் பிறந்தாங்கன்னா 19 வருட காலம் சனி இருக்கும். 2வது பாதத்தில் பிறந்தாங்கன்னா 15 வருட காலம் சனி இருக்கும். 3வது பாதத்தில் பிறந்தாங்கன்னா 11 வருட காலம் சனி இருக்கும். 4வது பாதத்தில் பிறந்தாங்கன்னா 4.5 வருஷ காலம் சனியில் அவங்க வாழ்வாங்க. அந்த குழந்தைக்கு 4.5 வருஷம் ஆகும்போது தான் சனி தசை முடிஞ்சு போயிட்டு புதன் தசை ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்படி புதன் தசைக்குள்ளே அவங்க போகும்போது அதுக்கப்புறம் அது பாதமெல்லாம் இல்லை. ஏன்னா 4.5 வயசு குழந்தைக்கு புதன் தசை ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் 17 வருட காலம் அந்த குழந்தைக்கு 21, 22 வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை புதன் தசையிலேயே தான் பயணிக்கும். புரியுதுங்களா? புதன் தசையிலேயே தான் பயணிக்கும். அதுக்கப்புறமா ஜென்ம தசை சனி தான், அது மாறவே மாறாது. அது ஜென்மம் சனின்னு இருந்தால் தான் நமக்கு இங்கே புதன் தசைன்னு இப்போ கால்குலேட் பண்ண முடியும். அதனால ஜென்ம தசை பிறந்தது பூசத்தில் தான், சனியோட நட்சத்திரத்தில் தான். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி தான். ஜென்ம தசை முடிஞ்சு 2வது தசையான புதன் தசைக்குள்ளே அந்த குழந்தை போயிடும். அப்படி அந்த குழந்தை போகும்போது அதுக்கு இப்போ நம்ம சனி 2ஆம் பாதத்தில் இந்த குழந்தை பிறந்ததாக வச்சுக்குவோம் இந்த கடைசி வரைக்கும். ஏன்னா குழம்பிடும், அடுத்தடுத்து சும்மா நான் மாற்றி வருடங்கள் சொன்னால் குழம்பிடும். அதனால சனி 2வது பாதத்தில் அந்த குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தை கிட்டத்தட்ட 15 வருட காலம் சனி தசையிலேயே பயணிச்சுட்டு சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஆரம்பித்தா அதுக்கப்புறம் 17 வருடங்கள், அதாவது 32 வயசு வரைக்கும் புதன் தசையில் தான் அந்த குழந்தை இருக்கும். அப்போது புதன் ஆயில்யம் அங்கே முடிஞ்சு போயிடும். அந்த குழந்தைக்கு 32 ஆகிற வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் கடகராசிலேயே தான் அந்த குழந்தை பயணிக்கும். புதன் முடிஞ்சு அடுத்த கேதுவுடைய மகம் நட்சத்திரத்துக்குள்ளே அந்த குழந்தை போயிடும் 32 வயசுக்கு அப்புறம். 32லேருந்து 7 வருட காலம்
கேதுவுடைய மகத்தில் போகும்போது அந்த பிறந்த குழந்தைக்கு 40 வயசு ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? கேது முடியும் போது அந்த குழந்தைக்கு 40 வயசு ஆகிடும். அது கேதுக்கு போயிடுச்சு அப்படின்னா ராசியெல்லாம் மாற முடியாது. அது ஜென்மம், அதாவது கால்குலேட் பண்ண வேண்டியது. குழந்தை பிறந்தப்போ சந்திரன் பூசத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த குழந்தையுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரங்கிறது பூசந்தான். ஆனால் தசாபுத்தி வழியாக அது பயணிக்கும்போது கேதுக்குள்ளே அந்த குழந்தை சிம்ம ராசியில் இருக்கிற மக நட்சத்திரத்துக்குள்ள அந்த குழந்தையோட சந்திரன் போகுது. இதுதான் அங்கே அர்த்தம். அதாவது அந்த பூசத்தில் பிறந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட நட்சத்திரம் சனியில் போயிட்டுருக்கும். சந்திரன் அந்த குழந்தையோடைய சந்திரன் தசாபுத்திகள் அப்படின்னாலே மதி அப்படின்னு அர்த்தம். விதி அப்படின்றது குழந்தையுடைய லக்னம், புரியுதுங்களா? மதி அப்படின்றது குழந்தையுடைய ராசி, அதாவது சந்திரன் இருக்கிற ராசி தான் குழந்தையுடைய ராசின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ லக்னம் மீனமாக இருக்கும், ராசி கடகம். எப்படி கடகராசி அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த ஜாதகம் 2 விதமாக வேலை செய்யும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று லக்னம், அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்கள் நம்ம உலகத்தோட எந்த பகுதியில் விழுந்துட்டுருக்கோ அதுதான் அந்த குழந்தையுடைய லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது லக்னம் அப்படின்றது ஒரு மீனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் லக்ன புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது லக்னம் அப்படிங்கிறது 30 டிகிரிகள் கொண்டது. அதில் லக்ன புள்ளி அப்படிங்கிறது அந்த குழந்தை பிறந்த நிமிஷம் இந்த உலகத்தோட காற்றை சுவாசித்த அந்த செகண்ட் தான் லக்ன புள்ளி குத்துச்சுன்னு சொல்கிறோம். அந்த லக்ன புள்ளி மீனத்தில் ஏதோ ஒரு டிகிரியில் தான் குத்திருக்கும். அந்த டிகிரி தான் அந்த குழந்தை பிறந்த நேரம். சரிங்களா? மீன லக்னம் தான், ஆனால் அந்த குழந்தைக்குன்னு ஒரு பிறந்த நேரம் இருக்கும். அதே போல் அந்த குழந்தைக்கு சந்திரன் எந்த டிகிரியில் அன்னைக்கு போயிட்டுருக்கு, அந்த குழந்தை பிறந்த டிகிரியில் சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த நட்சத்திரம் தான் ராசி அப்படின்னு சொல்கிறது. அதாவது சந்திரன் நிற்கிற இடம்தான் நம்மளுடைய ராசி. அந்த ஒரு ராசிக்குள்ளே ஒரு 30 டிகிரிகள் கொண்டது ஒரு ராசி. அந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கும். அதுலேயும் சந்திரன் நின்ற டிகிரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் தான் ஒரு குழந்தை பூசத்தில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பூச நட்சத்திரம் கடகராசிக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அப்போ கடகராசிக்குள்ளே பூசம் இருக்கிறதுனால அந்த குழந்தை கடக ராசி, அவ்வளவுதான். புரிஞ்சதுங்களா? நட்சத்திரம்தான் முக்கியம், ராசி முக்கியம் கிடையவே கிடையாது. நட்சத்திரம்தான் முக்கியம். கடக ராசியில் இருக்கிற, அதாவது ஒரு 30 டிகிரியை நம்ம கடகம்னு பேர் வச்சுருக்கோம். அந்த கடக ராசிக்குள்ள இருக்கிற பூச நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அதோட வயது தாண்டி போகுது. குழந்தை பிறந்து 15 வருடங்கள் சனி திசையிலேயே தான் அந்த குழந்தை போயிட்டுருக்கு. இப்போ 2வது பூசம் 2ஆம் பாதத்தில் அந்த குழந்தை பிறந்தா 15 வருட காலம் சனி திசையிலேயே தான் அந்த குழந்தை போகும். புரியுதுங்களா? அந்த குழந்தைக்கு 15 வயசு ஆகும்போது புதன் தசை வருது. புதன் தசை குழந்தையோட 17 வருடம், 15 × 17 32 வருடங்கள். 32வது வயசில் தான் அந்த குழந்தைக்கு புதன் தசை முடிஞ்சு கேது தசை ஆரம்பமாகும். கேது தசை எங்கே ஆரம்பமாகுதுன்னா சிம்மம்ல மகத்தில் அந்த குழந்தை மகத்துக்குள்ள புதன்ல ஆயில்யம் நட்சத்திரத்திலிருந்து அந்த குழந்தை மாறி மகம் நட்சத்திரத்துக்குள்ளே போகும்போது அதுக்கு தசை மாறுது அப்படின்னு சொல்கிறோம். எப்போ மாறுதுன்னா 32 வயசில் தான் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதோட 3வது தசைக்குள்ளே 32 வயசில் தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? இப்படி தான் ஒருத்தர் பிறந்தா அது யாரானாலும் சரி, குப்பன் சுப்பன் ராமகிருஷ்ணன் யாரானாலும் சரி, ஆண் பெண் எல்லாருமே அவங்க பிறக்கிறப்போ ஒரு தசையில் பிறப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் அடுத்தடுத்த தசைகளை நோக்கி அவங்க வளர அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் கூட ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசைக்குள்ளே போவாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முடிய 120 வருட காலங்களும் 9 கிரகங்களுடைய தசைகளை கடந்து அவங்க போய்கிட்டே இருப்பாங்க.
அப்படி அவங்க போகும்போது ஒவ்வொரு ராசிகளும் மாறுவாங்க. இப்போ புதன் ஆயில்யம் முடிஞ்சு மகத்துக்குள்ளே போகும்போது அவங்க சிம்ம ராசிக்குள்ளே போயிட்டதா சொல்லப்படுது. ஆனால் ராசின்றது ஒன்றுமே இல்லை, நமக்கு பாடத்திட்டம். ராசி அப்படின்றது ஒவ்வொரு பாவங்களையும் வச்சு நமக்கு, அதாவது உங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஜோதிடர்களுக்கு அந்த கட்டத்தில் என்னென்ன இருக்குது, அந்த குழந்தை என்னெல்லாம் அனுபவிக்க போகுதுன்னு சொல்லி ஜோதிடர்களுக்கு ஒரு கணக்கு, ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக போடப்பட்டது தான் ராசியோ தவிர மக்களுக்கும் ராசிக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் சம்பந்தம். புரியுதுங்களா? இதை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன். ராசி ராசி ராசினே அழுதுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த ராசியை விடுங்க. ராசி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. உங்களுக்கு ராசி தான் தெரியுன்றதுனால ராசி ராசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ராசி ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவங்க எல்லாருமே மாறி நட்சத்திரத்துக்கும் பாவங்களுக்கும் வந்துடுவாங்க. புரியுதா? நம்ம லக்ன பாவம் 1ஆம் பாவம் அப்படின்னா 2ஆம் பாவம் 3ஆம் பாவம்னு அடுத்தடுத்த பாவங்கள் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ராசியில் ஒன்றுமே கிடையாது. அது ஏமாற்றிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நட்சத்திரம் மட்டும்தான். அப்படி ஒரு நட்சத்திரம் மாறி 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 அந்த குழந்தையோட வயசு மகம் நட்சத்திரத்துக்குள்ளே போய் கேது தசை ஆரம்பித்து நடக்கும். 40 வயசில் கேது தசை முடிஞ்சிடும். சுக்கிர தசைக்குள்ளே அந்த குழந்தை போகும். எப்போ போகுது? 40 வயசில் போகுது. 40 வயசில் போன குழந்தைக்கு 20 வருட காலம் சுக்கிர தசை. சுக்கிரன் தான் அங்கே வேலை செய்வார் உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? எந்த ராஜா எந்த பட்டணம் வேணாலும் போகலாம், ஆனால் உங்களுக்கு வேலை செய்ய போகிறது அந்த சுக்கிரன் தான். புரியுதுங்களா? அந்த 20 வருட காலம் சுக்கிர தசை. அந்த 20 வருட காலம் சுக்கிரன் சூப்பராக இருந்தது, வல்லத்தன்மையோடு இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, இப்போ சமீபமாக ஒருத்தர் கேட்டார், அம்மா எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு, இனி நான் என்னம்மா வாழ போகிறேன்னு. 40 வயசு ஆகிறது பெருசு இல்லை, அந்த 40 வயசில் உங்களுக்கு என்ன தசை வருதுன்றது தான் முக்கியம். புரியுதுங்களா? சூப்பரான ஒரு தசை வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க, அம்பானியாவே ஆயிடுவீங்க. புரிஞ்சுதா? அதே சுக்கிரன் கெட்டு போய் வந்திருந்தது, இவ்வளவு காலம் வந்தது எல்லாம் வீணாக போயிடும். புரியுதுங்களா? ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த 40லேருந்து 60 வயசு வரைக்கும் தான். 40 வயசில் ஒரு என்ன தசை வருதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதை தான் பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? ராசி பார்வை இல்லை, விவரம் தெரிஞ்சவங்க அதுதான் கேட்பாங்க. ஜாதகம் பார்க்க உட்கார்ந்தாலே அம்மா இன்னி என்ன தசை வருது, என்ன புத்திகள் வருது, இந்த தசையும் புத்திகளும் என்ன செய்ய போகுது, இதுதான் கேட்பாங்க. ஏன்னா தசா புத்திகள் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் மிக சிறப்பாக வேலை செய்யும். இந்த வேற விஷயங்கள் எல்லாமே அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? ஒரு கிரகம் எப்படி இருக்குன்னு செய்யும், ஆனால் தசா புத்திகள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையையே தீர்மானிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்த பதிவில் இந்த அக்ஷய ராசின்னு சொல்லப்பட்டது ஏன் அப்படிங்கிறதையும், இந்த தசா புத்திகள் என்னென்னலாம் செய்யும் நமக்கு அப்படிங்கிறதையும் இன்னும் விலாவாரியாக நம்ம நிறைய பேசலாம். அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய பதிவாக ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.